let the world hear his voice. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனம். கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்க நயகரா ஆற்றுக்கு குறுக்கே ஒரு தொங்கு பாலம் அமைக்க முதலில் திட்டமிடப்பட்டது. இந்த பாலம் அமைக்கும் பணி சார்ல்ஸ் எலியட் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் ஆற்றின் இரு கரைகளுக்கு குறுக்கே எந்த இடத்தில் தொங்கு பாலத்தை அமைப்பது என்று அவருக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. இந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண்பதற்காக சார்ல்ஸ் எலியட் ஒரு யுக்தியை வகுத்தார். பட்டம் பறக்கவிடும் போட்டிக்கான அழைப்பை விடுத்தார். அந்த போட்டியில் ஆற்றின் குறுக்கே ஒரு கரையிலிருந்து அதன் மறுகரைக்கு யார் பட்டம் பறக்க விடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்று அறிவிக்கப்பட்டது. பட்டம் பறக்க உதவும் நூலானது ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்ல முடியுமானால் அந்த நூல் சென்ற அதே பாதையில் உலோக கம்பிகளை பயன்படுத்தி தொங்கு பாலத்தை அமைத்து விடலாம் என்பதுதான் அவருடைய யூகம். ஹோமன் வால்ஸ் என்ற ஒரு சிறுவன் அந்த போட்டிக்கு வந்தான். முதல் முறை அவன் பட்டம் விட்டபோது கயிறு அறுந்து போனது. ஆனால் மறுமுயற்சியிலேயே அவன் விட்ட பட்டம் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து அதன் மறுகரைக்கு பறந்து சென்றது. ஆற்றின் குறுக்கே நூல் சென்ற அதே பாதையில் தொங்கு பாலம் அமைக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையே போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, மிகப்பெரிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை என்று நாம் நினைக்கும் விஷயங்களுக்கு எளிமையான முறையில் தீர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கு தேவையான ஞானத்தை தேவன் நமக்கு தருவார். ஒருமுறை இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனிடம் 2 வேசிகள் வந்து முறையிட்டனர். அவர்கள் இருவரும் ஒரே வீட்டிலே குடியிருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் ஆண் பிள்ளை பிறந்தது. ராத்திரி தூக்கத்தில் ஒரு பெண் தன் பிள்ளை மீது புரண்டு படுத்ததால் அந்த குழந்தை இறந்து போனது. ஆனால் அந்த பெண்ணோ உயிருள்ள குழந்தைதான் என்னுடைய குழந்தை என்று வாதிட்டாள். அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றவே இதை ராஜாவிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் இருவரும் ராஜாவிடம் வந்து முறையிட்டார்கள். கர்த்தர் சாலமோனுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுத்திருந்தார். ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொன்னார். குழந்தையை 2ஆக பிளந்து ஆளுக்கு ஒரு பாதியை கொடுக்க கட்டளையிட்டார். இதை கேட்டதும் உடனே அவள், ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கும் பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவளோ, அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அதை கேட்ட ராஜா அவர்களின் வாயின் வார்த்தையை வைத்தே உயிருள்ள குழந்தையின் தாய் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த குழந்தையின் தாயிடம் அதை ஒப்படைத்தார். பிரியமானவர்களே, நமக்கும் பல சமயங்களில் ஞானம் தேவைப்படுகிறது. தேவனே ஞானத்தின் ஊற்றுக்காரனர். அவருக்குள் ஞானம், அறிவு என்கின்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறபடியால் அவரிடம் அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமூகமாக தீர்வு காண நம்மாலும் முடியும். God bless you. Have a good day.